My dear students, this is Ramakrishnan from English Department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Today we are going to analyze the topics poem, paragraph, appreciation questions and ERC from All the World is a Stage by William Shakespeare. நாம் இன்றைக்கி வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் அப்படிங்கிற போயத்திலிருந்து அதனுடைய பேராகிராஃப், அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், பொயட்டிக் டிவைஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. Just like an actor who takes different stages during his lifespan of man has different stages. அவனுடைய வாழ்நாளில் just like an actorனா ஒரு நடிகரை போல், who takes different stages, வாழ்நாளில் அவன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோலில் அவன் நடிக்கிறான். டியூரிங் ஹிஸ் லைஃப் ஸ்பேன்னா அவனுடைய வாழ்நாளில் அவனுடைய கதாபாத்திரமாக ஒரு ஆக்டராக இருந்துக்கிட்டு பல்வேறு விதமான தோற்றத்தில் அவன் இங்கே நடிக்க போகிறான். ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், பல்வேறு விதமான நிலைகள் அவன் நடிக்கிறான். ஆஸ் எ சைல்டு, ஒரு குழந்தையா. ஹி டிபெண்ட்ஸ் ஸ்குவார்லி அண்ட் பேரண்ட்ஸ் அண்டு சிப்ளிங்ஸ். ஒரு குழந்தையா ஸ்கொயர்லி அவனுடைய அப்பாவையும் அவனுடைய பேரண்ட்ஸையும் அவனுடைய சிப்ளிங்ஸ் அவங்களுடைய கூட பிறந்தவங்களையும் சார்ந்து இருக்கிறான். when the child attains the age of 3 to 4, அது எந்த மாதிரி ஏஜில்? இப்போ வந்து சைல்டு ஏஜுக்கு வராங்க. when the child attains the age 3 to 4, 3லேருந்து 4 வயசு அந்த ஏஜில் he or she is sent to school. அவனோ அல்லது அவளோ, அதாவது ஆக்டருங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படிங்கிறது மேலும் மட்டுமே குறிக்காது, போத் மேல் அண்டு ஃபீமேல். அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி, இந்த 3 to 4 அப்படிங்கிற ஏஜ் வந்து என்ன சொல்கிறாங்க? he she is sent to school, பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆஸ் அன் அடல்ட், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் கொஞ்சம் ஏஜ் வந்துடுது. he faces the different challenges of the world. the different challenges, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இடர்பாடுகள் அதை வந்து எதிர்கொள்கிறான். அதுதான் வந்து இந்த அடல்ட் ஏஜ், அதாவது வயசுக்கு வந்தவன். he joins the college, becomes self-dependent and prepares himself for a bright future. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதை போயத்தில் வர்றதில்லை. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒரு ஒப்புமை, ஒரு கம்பேரிசன் இருக்குது, அவ்வளோதான். he gets married and become the breadwinner of his family. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேரேஜ் ஆயிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போட்டியாளனாக இருக்கிறான். ஆஸ் எ ஃபாதர், ஒரு ஃபாதராக வரான். he assumes a lot of responsibilities. அதுக்கு மேலே அவனுக்கு வந்து சுமத்தப்படுகிறது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சுமத்தப்படுகிறது. the last stage is his second childhood. அவனுடைய கடைசி ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சைல்டுஹுட்டுங்கிறது ஒரு மனிதனுடைய, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜாங்கிறது ஒரு குழந்தையா நர்ஸோட கையில் இருக்கிறான். பட் லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறது 1 செகண்ட் திரும்பவும் எதுக்கு போயிடுறான் அப்படின்னா அந்த சைல்டுஹுட் ஸ்டேஜுக்கு போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஹீ இஸ் எ ஃபீபிள். கடைசி ஸ்டேஜில் ஃபீபிள்னால் ரொம்ப வீக் ஆகிடுறான். ஓல்டு மேன், ரொம்ப வயதாகி போன தள்ளாத வயதுடைய மனுஷனாகிடுறான். ஹூ டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ், அவன் வந்து எப்போவுமே மற்றவனை சார்ந்தே இருக்கிறான். ஃபார் ஹிஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு கூட அவன் மற்றவனை சார்ந்தே தான் இருக்கிறான். No doubt he is without eye
ஐசைட், இயர்ஸ், டீத் அண்டு எவ்ரிதிங். சந்தேகமே இல்லை. கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறது செகண்ட் சைல்டுஹுட் மாதிரி. திரும்பவும் ஒன்ஸ் அகைன் வந்து குழந்தை பருவத்துக்கு போகிற மாதிரி பல்லு போய் காது கேட்கும் திறன் இழந்து பார்வை திறன் இழந்து கடைசியாக ஒரு குழந்தை என்ன ஸ்டேஜ் இருக்குதோ அதே ஸ்டேஜுக்கு திரும்பவும் போயிடுறான். இதனோட சம்மரி கவனிங்க அப்படியே. த போயம் All the World is a Stage is taken from William Shakespeare's play As You Like It. இந்த As You Like It அப்படிங்கிற அந்த போயத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த All the World is a Stage அப்படிங்கிற இந்த போயம். As You Like It அப்படிங்கிற ட்ராமாவிலேருந்து, ப்ளே அப்படின்னா ட்ராமா, அந்த பிளேயிலேருந்து, தட் மீன்ஸ் அந்த ட்ராமாவிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த இந்த போயம் தான் இந்த All the World is a Stage அப்படிங்கிறது. With these words, இந்த வார்த்தைகளோட begins the monologue by character Jacques. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்விஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரால் பேசப்படுது. மோனோலாக்னா அவனே பேசிக்கிற மாதிரி, இந்த ஜாக்விஸ் அப்படிங்கிறவன் அவனே பேசிக்கிற மாதிரி அதில் வந்து இப்போ அதாவது எழுதியிருப்பார். அதுதான் வந்து இங்கே லைனாக நம்ம போயம் லைனாக எடுத்து நம்ம படிச்சுட்ருக்குறோம். இது எந்த சீனில் எந்த ஆக்டில்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆக்ட் 2 ஆஃப் த பிளே, இந்த நாடகத்தில் 2வது அங்கத்தில் அந்த ஜாக்விஸ் அப்படிங்கிற கேரக்டரால் பேசப்படுற மாதிரி இந்த போயமானது செட் பண்ணிருக்கார். ஷேக்ஸ்பியர் வியூஸ் லைஃப் ரியலிஸ்டிக்கலி, வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வியூஸ்னால் இந்த வாழ்க்கையை பார்க்குறார். எப்படி பார்க்குறார்? ரியலிஸ்டிக்கலி, ஒரு உண்மையானதாக. த போயம்ஸ் தீம் இஸ் தட் மேன் இஸ் த அல்டிமேட் லூசர் இன் த கேம் ஆஃப் லைஃப். அதாவது வாழ்க்கை என்னும் விளையாட்டில் மனிதன் அப்படிங்கிறவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு அல்டிமேட் லூசர் அப்படின்னு சொல்கிறார். He says that the world is a stage. அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை மனிதர்களுக்கு. அண்டு ஆல் மென் அண்ட் உமன் ஆர் பிளேயர்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் எல்லாமே பிளேயர்ஸ். அப்படின்னா இங்கே வந்து நாடக கதாபாத்திரங்கள், எல்லாமே கதாபாத்திரங்கள் தான். ஆன் த ஸ்டேஜ், இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நடிக்க வந்த கதாபாத்திரங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். எவ்ரி பிளேயர் ஹேஸ் மெனி பார்ட்ஸ் டு பிளே. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்நாளில் நிறைய ரோல் பிளே இருக்குது, நடிக்கிறதுக்கு நிறைய அங்கங்கள் இருக்குது. ஹி பிளேஸ் 7 ரோல்ஸ் டியூரிங் ஹிஸ் லைஃப். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்நாளில் 7 விதமான ஸ்டேஜை நடிக்கிறான், 7 விதமான கதாபாத்திரங்களோடு நடிக்கிறான். த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தட் ஆஃப் அன் இன்ஃபேண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக, அதாவது சின்ன குழந்தையா. ஹீ இஸ் ஹெல்ப்லெஸ் சைல்டு. பிறந்த குழந்தை என்ன பண்ணும்? எந்த ஒரு உதவியும் அதால் கேட்டு பெற முடியாது, அதால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ தட்ஸ் ஹெல்ப்லெஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு தான் அதுக்கு எல்லா உதவியும் செஞ்சாகணும். ஹீ இஸ் ஹெல்ப்லெஸ் சைல்டு இன் ஹிஸ் மதர்ஸ் ஆர்ம்ஸ். தன்னுடைய அம்மாவின் கைகளில் தவழ்ந்துக்கிட்டு உதவி இல்லாத ஒரு சின்ன குழந்தையாக அவன் தவழ்கிறான். ஹீ மியர்லி வாமிட்ஸ் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ். இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபேண்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, பிறந்த குழந்தை, அந்த நர்ஸோட கைகளில் எப்படி தவழுது? வாந்தி எடுத்துக்கிட்டு தவழ்ந்துட்டு இருக்குது. இந்த செகண்ட் ஸ்டேஜ் பற்றி சொல்கிறார். ஹீ இஸ் எ சைல்டு ஹூ கோஸ் டு ஸ்கூல் அன்வில்லிங்லி. செகண்ட் ஸ்டேஜில் எப்படி என்ன பண்ணுறாங்க? ஸ்கூலுக்கு போகிறான் அந்த பையன், விருப்பமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறான். இட் மே பி நோட்டட் தட் மேன் கீப்ஸ் ஆன் லூசிங் ஒன் குவாலிட்டி. என்ன சொல்கிறாங்க? இட் மே பி நோட்டட் தட். இது முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேன் கீப்ஸ் ஆன் losing one quality and blessing
while qualifying for another one. ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை இழந்தாலும் இன்னொரு பக்கம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். The third stage begins before us the lover. மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவர் அப்படிங்கிறான். லவர் அப்படின்னா காதலனாக. காதலன் அப்படின்னா உடனே ஜென்ஸு அப்படின்னு நினச்சக்கூடாது. மேலாக இருந்தால் காதலன், ஃபீமேலாக இருந்தால் காதலி, அப்படி. லவர் ஹூ சிங்ஸ் அண்ட் சேட் பேலட்ஸ், சோகப்பாட்டை பாடிக்கிட்டு பெண்களுடைய கண் புருவத்தை பார்த்துக்கிட்டு சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் தேர்ட் ஸ்டேஜ், லவர் ஸ்டேஜ். ஃபார் லேடி லவ், ஆக்சுவலாக வந்து ஆண்கள் தான் லவர், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து லவர்னு சொல்லக்கூடாது, லேடி லவ் அப்படின்னு சொல்லணும். இந்த யூத்ஃபுல் ஏஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூத்ஃபுல் ஏஜ் கொஞ்சம் வாலிப இது வந்துடுது. வேன் மேன் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப திடகாத்திரமான மனிதனாக இருக்கும் பொழுது, he may do everything to please his beloved, அதாவது அவனுடைய காதலிக்காக எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கும் அவன் தயாராக இருக்கிறான். ஈவன் திஸ் லைஃப், இந்த லைஃப் கூட filled with merry making and joyous songs passes too quickly. இந்த ஏஜில் என்ன பண்ணுறான், மெரி மேக்கிங், ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக ஆட்டம், மெரி மேக்கிங்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி பாடிக்கிட்டு, அண்டு ஜாயஸ் சாங்ஸ், சந்தோஷமான பாட்டு பாடிக்கிட்டு, பாசஸ் ஸோ குயிக்லி, இப்படியாக வாழ்க்கை கலந்து போயிடுது. ஆக்சுவலாக வந்து இந்த ஏஜில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோகப்பாட்டு பாடிக்கிட்டு காதலுடைய புருவத்தை பார்த்துக்கிட்டு சோகப்பாட்டு பாடிட்டுருக்கான்னு சொல்லிங்களா. அதனுடைய மீனிங் என்னென்னா அது மட்டும் பாடுறது கிடையாது, எல்லாம் கலந்தது தான். பட் அதை பற்றி மெயினாக அவர் சொல்கிறார், அந்த ஏஜுக்கே உண்டான தோரணை அதை வந்து சொல்கிறார், அவ்வளோதான். அதுக்கடுத்து சோல்ஜர் இஸ் த ஃபோர்த் ஸ்டேஜ், நான்காவது கட்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்நாளில் நான்காவது ஸ்டேஜாக இருக்கிறது, நான்காவது நிலை சோல்ஜர் ஸ்டேஜ். ஒரு மாவீரனாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் ஃபோர்த் ஸ்டேஜ். ஹியர் மேன் சீக்ஸ் ஃபேம் தோ இட் இஸ் டெம்பரவரி அண்டு ஷார்ட் லிவ்டு. ஷார்ட் லிவ்டுனா ஒரு குறைந்த கால வாழ்க்கை அப்படி இருந்தாலும் கூட, நிரந்தரமில்லாத வாழ்க்கைன்னு நினச்சால் கூட, பட் அந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புகழைத்தான் தேடுறான். அதுதான் பபுள் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பபுள் ரெப்யூட்டேஷனை தான் வந்து ஆசைப்பட்றான். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் ஒரு சோல்ஜராக, ஒரு மாவீரனா புகழுக்காக கெனான், அதாவது பீரங்கி முன்னாடி நெஞ்ச காட்டுறது கூட அவன் தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் அந்த ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ். ஹீ என்டேஞ்சரஸ் ஹிஸ் லைஃப் ஃபார் இட், எந்த மாதிரியான டேஞ்சரான விஷயத்தை கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். பட் இட் இஸ் நத்திங் மோர் தேன் எ பபுள், ஆனால் சொல்லப்போனால் இட் இஸ் நத்திங், இது ஒன்றுமே இல்லை, மோர் தேன் எ பபுள் அப்படிங்கிறார். இது நீர்க்குமிழை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. நீர்க்குமிழ் மாதிரி தான் இதுவும். நீர்க்குமிழ் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோதான், அந்த கொஞ்ச நேரம் புகழுக்காக தான் அவன் ஆசைப்பட்றான். ஆக நீர்க்குமிழ் புகழுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறது தான் இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். த ஃபிஃப்த் ரோல் இஸ் ஆஃப் த மிடில் ஏஜ்டு மேன். இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மிடில் ஏஜ்டு மேன், அதாவது இந்த 50 அப்படிங்கிற ஏஜ். ஹீ ஹேஸ் எ ரவுண்டு பெல்லி. இந்த மிடில் ஏஜில் ஃபிஃப்த் ஸ்டேஜில் அவனுடைய உடல்வாகு எப்படி இருக்குதுன்னா, தொப்பையும் தொந்தியும் தொப்பையுமாக காட்சியளிக்கிறான். ஹீ சைட்ஸ் மாடர்ன் இன்ஸ்டன்சஸ். ஹி கோட்ஸ், சைட்ஸ்னா கோட்ஸ், இதெல்லாம் வந்து கோட் பண்ணி காட்டுறான். நவீன வரலாற்றை வந்து முன்னிறுத்தி காட்டுறான். அதே நேரத்தில் பழைய கால வரலாற்றையும் சொல்கிறான். ஒரு பெரிய ஜட்ஜு மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இந்த 6th ஸ்டேஜ், அடுத்து 6வது ஸ்டேஜ் பற்றி சொல்கிறார். மேன் பிகம்ஸ் வெரி வீக். 6வது ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காகி போயிடுறான். ஹீ ஹேஸ் pouches to carry money and his tight house has become too big.
அவன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவனுடைய மணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. அண்ட் டைட் ஹூஸ் ஹாஸ் பிகம் பிக்கும் பிகாஸ் ஹி ஹாஸ் பிகம் வெரி லேன். அந்த ஏஜில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கு பையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான், அதில் பணத்தை போட்டு வச்சுக்கிறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் வந்து ரொம்ப ஒல்லியான ஒரு தேகத்துடைய ஒரு உடல் அமைப்பை உடைய ஒரு ஏஜாக, அந்த ஏஜில் 6th ஸ்டேஜாக நம்ம பார்க்குறோம் இவனை. His big manly voice is turning again towards childish treble. ஒரு குழந்தையோட வாய்ஸ் எப்படியோ அந்த குழந்தையோட வாய்ஸ் மாதிரி இது மாறி போயிடுது. சம்மரி வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதனால் நம்ம இதை வந்து ஒன்றும் டீப்பாக அனலைஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்தது நம்ம வந்து பேராகிராஃப் அண்ட் கொஸ்டின் ஆன்சர், அப்புறம் அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இதை பார்க்கும்போது நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். அதனால தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ், அடுத்து வந்து கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா த கண்டிஷன் ஆஃப் மேன் பிகம் வெரி மிசரபுள். மிசரபுள்னால் ரொம்ப சோகம்னு அர்த்தம். அவனுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான ஒன்று. Now he has grown very old. அவன் இப்படி என்ன ஆயிடுறான், ரொம்ப வயதாகி போய் காட்சியளிக்கிறான். அண்ட் வீக், ரொம்ப ஒல்லியாகி போயிடுறான், ரொம்ப உடல்நலம் குன்றி போயிடுறான். he has lost all teeth, eyes, taste. கண் பார்வை, பற்கள், அப்புறம் சுவை உணர்வு எல்லாமே காணாமல் போயிடுது. he becomes almost like a child. இந்த கடைசி ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திரும்பவும் ஒரு குழந்தை பருவத்துக்கே போயிடுறான். பிறந்த குழந்தை எப்படியோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறான். அண்ட் ஹி இஸ் ஃபர்காட்டன் பை அதர் பீப்புள். மற்ற மனிதர்களால் இந்த ஏஜில் இருக்கிறவனும் வந்து என்ன பண்ணுறாங்க, புறக்கணிச்சிடுறாங்க இவனை. மற்ற மனிதர்களால் இவர் புறக்கணிக்கப்படுகிறார். அதாவது மனிதனானவன் 7th ஸ்டேஜில் புறக்கணிக்கப்படுறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ யூஸ், அவ்வளோதான். ஷேக்ஸ்பியர் wants us to realize that, நம்மளை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறார். என்னன்னா that the life was spent in his world is not much to us. இந்த உலகத்தில் வந்து ஒரு நீண்ட கால வாழ்க்கை என்பதெல்லாம் கிடையாது. ஸோ we have to live meaningful life. கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். வாட் இஸ் த வேர்ல்ட் கம்பேர்டு டு? இந்த உலகமானது எது கூட ஒப்புமை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின். வாட் இஸ் த வேர்ல்டு கம்பேர்டு டு? த வேர்ல்டு இஸ் கம்பேர்டு டு எ ஸ்டேஜ். இந்த உலகமானது ஒரு மேடையுடன், ஒரு நாடக மேடையுடன் ஒப்புமை செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் தே ஹேவ் தர் எக்ஸிட் and their entrances. What do the words exits and entrances mean? அதாவது இந்த கொஸ்டினில் என்ட்ரன்ஸ்னா என்ன, எக்ஸிட்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனுடைய மீனிங் என்னென்னு பாருங்கள். எக்ஸிட்ஸ் மீன்ஸ் டெத் அண்ட் என்ட்ரன்ஸ் மீன்ஸ் பர்த். எக்ஸிட்ஸ்னால் வெளியேறக்கூடிய வழி, எக்ஸிட்ஸ்னால் வெளியேறக்கூடிய வழி என்பது மரணம். அண்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வரக்கூடிய வழி என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறப்பு அப்படிங்கிறார். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன்ஸ் லைஃப்? இந்த ஹியூமனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, ஹியூமன்ஸ் லைஃபுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முதல் நிலை என்ன அப்படின்னு சொல்கிறார். இன்ஃபேண்ட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் லைஃப். இன்ஃபேண்ட்னா குழந்தை பருவம், அதாவது பிறந்த குழந்தை, அதுதான் வந்து இன்ஃபேண்ட் ஸ்டேஜ். சைல்டுங்கிறது வேறு, இன்ஃபேண்ட்டுங்கிறது. இன்ஃபேண்ட்டுங்கிறது பச்சிளம் குழந்தை, பிறந்த உடனே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பேர் தான் இன்ஃபேண்ட் ஸ்டேஜ். அந்த இன்ஃபேண்ட் ஸ்டேஜ் தான் ஹியூமன் லைஃபோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நடிக்கக்கூடிய நடிப்பில் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜை எப்படி இருக்கிறான், இன்ஃபேண்ட் அப்படிங்கிறார். டிஸ்கிரைப் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஆஸ் டிபிக்டட் பை ஷேக்ஸ்பியர். செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது டிபிக்டட்னா படம் பிடித்து காட்டுகிறது. எப்படி படம் பிடித்து காட்டுகிறார் ஷேக்ஸ்பியர்? இந்த செகண்ட் ஸ்டேஜ், இரண்டாவது நிலையில், he emerges as school child. இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஒரு மனிதன் என்னவாக காண்பிக்கப்படுகிறான், ஸ்கூல் சைல்டு.
பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு மாணவனாக, குழந்தையாக அடம் பிடிக்கக்கூடிய பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு மாணவனாக காட்டுறார். He slings his bag over his shoulder. அந்த ஷோல்டர் மேலே அப்படியே எடுத்து மாட்டிக்கிட்டு அண்டு creeps most reluctantly to school. அப்படியே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு reluctantன்னு அது விருப்பம், மோஸ்ட் ரிலுக்டன்ட்லி விருப்பமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த செகண்ட் ஸ்டேஜை வந்து காட்டியிருக்கிறார். ஹவு டஸ் எ மேன் பிளே எ லவர் ரோல். அடுத்து வந்து ஒரு லவர் ரோலாக எப்படி இந்த மனிதனை வந்து காட்டுறார் ஷேக்ஸ்பியர். ஆஸ் எ லவர் ஹீ இஸ் பிஸி. ஆஸ் எ லவர் அப்படின்னா ஒரு காதல்னா இந்த மனிதனானவன் மூணாவது ஸ்டேஜில் எப்படி நடிக்கிறான், எ பிஸி கம்போசிங் பேலட்ஸ், ஒரு சோகப்பாட்டை இசைத்து கொண்டு கம்போஸ் பண்ணிக்கிட்டு இசைச்சிக்கிட்டு, ஃபார் ஹிஸ் பிலோவ்டு தன்னுடைய காதலிக்காக, அண்டு ஏர்ன்ஸ் ஃபார் ஹர் அட்டென்ஷன் அவளுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்பதற்காக, திசை திருப்ப என்பதற்காக சோகப்பாட்டை பாடிக்கிட்டு அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இந்த லவர் ஸ்டேஜ். அதாவது அட்ராக்ட் பண்ணும், நம்ம ஊர் பசங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து அந்த காலத்துலேயே அவர் சொல்லிட்டார். When does a man become judge? சாரி, எஃப் கொஸ்டின் கவனிங்க. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் எஃப், bring out the features of the fourth stage of a man as described by the poet. இங்கே பொயட்டால் அதாவது ஷேக்ஸ்பியரால் எப்படி விவரிக்கப்படுகிறது, ஃபோர்த் ஸ்டேஜுங்கிறது எப்படி விவரிக்கிறார் அப்படிங்கிறது பாருங்கள். சோல்ஜர் இஸ் த ஃபோர்த் ஸ்டேஜ். ஒரு வீரனாக காட்சியளிக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த ஃபோர்த் ஸ்டேஜ். ஹியர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மேன் சீக்ஸ் ஃபேம். இந்த நாலாவது ஸ்டேஜில் எதை தேடுறான், இந்த புகழை தேடக்கூடிய வயசாக இங்கே காட்டியிருக்கிறார். தோ இட் இஸ் டெம்ப்ரவரி. இந்த நாலாவது ஸ்டேஜ் வந்து எப்படி சொல்கிறாரு, புகழை தேடக்கூடிய வயதாக ஸ்டேஜாக காட்டுறார். ஆனால் இது வந்து ஒரு டெம்பரவரி தான், இந்த ஏஜ் அது கொஞ்ச நாள் தான், இருந்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறான் அந்த மாதிரி காட்டுறார். அண்டு ஷார்ட் லிவ்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால வாழ்க்கை தான் அந்த புகழ் என்பது, இருந்தாலும் அதுக்காக ஆசைப்படுற மாதிரி. ஹீ என்டேஞ்சர்ஸ்னு என்னது, அப்படியே பயங்கரமான பிரச்சனை கூட சந்திக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். ஹிஸ் லைஃப் ஃபார் இட், அந்த புகழுக்காக ஒரு எந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் அப்படி சொல்கிறார். பட் இட் இஸ் நத்திங் மோர் தேன் எ பபுள். ஆனால் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் நத்திங் மோர் தேன் எ பபுள். இது நீர்க்குமிழ் வாழ்க்கையை தவிர வேறு எதுவாலும் சொல்ல முடியாது, நீர்க்குமிழ் வாழ்க்கை தான், இருந்தாலும் அதுக்கு ஆசைப்படுறான் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து கொஸ்டின் ஜி, when does a man become a judge? எப்பொழுது ஒரு மனுஷன் ஜட்ஜாக மாறுறான், ஹவு எப்படி. இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜ், ஐந்தாவது நிலையில், he becomes a judge, அவன் வந்து ஒரு நீதிபதி வாரி காட்சியளிக்கிறான். by the time he develops a round belly, அந்த நேரத்தில் வந்து அவனுடைய உடலமைப்பு எப்படி இருக்குது, அப்படியே தொந்தியும் தொப்பையுமா அப்படியே உருண்டையாக இருக்கக்கூடிய பெல்லியோட காட்சியளிக்கிறான். he has a formal beard. ஃபார்மல் பேர்னு ரொம்ப நீட்டமாக விட்டுருக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அழகாக கட் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருக்கிறான் அந்த தாடியை. அண்டு கோட்ஸ்னால் மேற்கோள் காட்டுகிறான். மெனி ப்ராவர்ப்ஸ் அண்டு மாடர்ன் இன்ஸ்டன்சஸ், நிறைய பழமொழிகளை சொல்லி அதுக்கு உண்டான கதையை சொல்லி அப்புறம் நவீன கால வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு லீடர் மாதிரி காட்சியளிக்கக்கூடிய வயசு தான் இந்த ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஏஜ். தட் மீன்ஸ் அதுதான் வந்து ஃபிஃப்த் ஸ்டேஜ். அடுத்து கொஸ்டின் ஹெச், விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன்ஸ் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் த ஸ்ரங்க் ஷாங்க். இந்த ஸ்ரங்க் ஷாங்க் அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த ஏஜ் கூட அசோசியேட் பண்ணுறாரு ஷேக்ஸ்பியர். இன் த சிக்ஸ்த் ஸ்டேஜ் மேன்ஸ் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் த ஸ்ரங்க் ஷாங்க்னா அப்படியே குறுக்கு நெடுக்கும்போது கோடு விழுந்த அப்படியே சுருங்கி போன முகத்தோடு இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அதுதான் இந்த சிக்ஸ்த் ஸ்டேஜ்.
வை இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் கால்டு செகண்ட் சைல்டுஹுட்? ஏன் வந்து இந்த கடைசி ஸ்டேஜ் வந்து ஒன் செகண்ட் அது செகண்ட் சைல்டு, இரண்டாவது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது குழந்தை பருவம்னா செகண்ட் ஸ்டேஜ் சொல்ல, அதாவது முதல்ல ஒரு குழந்தை பருவம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் திரும்பவும் செகண்ட் டைம் வந்துடுது. அதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடிய மீனிங், அதுதான் குழந்தை பருவம் அப்படிங்கிறார். த லாஸ்ட் ஸ்டேஜ் எண்ட்ஸ் வித் த ஈவன்ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி காலகட்டம் இப்படியாக முடியுது. ஈவன்ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன், அவனுடைய வாழ்நாளில் அந்த அவனுடைய ஹிஸ்ட்ரி சகாப்தம் முடியக்கூடிய அந்த இதாக காட்டுறார். இன் தி ஸ்டேஜ், இந்த நிலையில், ஹீ இஸ் லைக் எ சைல்டு, அவன் திரும்பவும் வந்து குழந்தையாக மாறிடுறான், குழந்தை போல் காட்சியளிக்கிறான். வித்தவுட் டீத், பற்கள் இல்லாமல், ஐசைட் பார்வை இல்லாமல், அண்டு டேஸ்ட் அதாவது சுவை உணர்வு தெரியாமல் இருக்கிறான். அதுதான் வந்து இந்த 7th ஸ்டேஜ் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் இந்த 4th டிவிஷனாக பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4. அதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொயட்டிக் டிவைஸ் இப்போ உதாரணத்துக்கு மெட்டபர், சிமிலி, மெட்டானமி, பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைஸ், அந்த டிவைஸ் தான் வந்து இந்த போயத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். ஆல்ரெடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இந்த டிவைஸ்னு என்னென்னு சொல்லிட்டு. அது நம்ம இங்கே வந்து டைரெக்டாக அப்படியே லைன்ஸ் வச்சு நம்ம சொல்லிடுவோம். ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ், இந்த உலகம் ஒரு நாடக மேடை. லைக் வந்துச்சுன்னா சிமிலி, லைக் வராமல் இது அதுவாகவே அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மெட்டபர். இந்த இடத்துல வந்து லைக் சொல்லாமல் அப்படியே சொல்லியிருக்காரு. அப்போ ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ், இந்த உலகம் நாடக மேடையை போலன்னு சொல்ல, அப்படி சொல்லலை அவர், அப்படி சொல்லியிருக்கார். இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்போ டைரெக்டாகவே சொல்லிட்டார். கம்பாரிசன், டைரக்ட் கம்பாரிசன் அப்படி சொன்னால் அதுக்கு பேர் தான் வந்து மெட்டபர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல் த மென் அண்டு உமன் மேர்லி பிளேயர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வெறும் நாடக ஆக்டர்ஸ் தான் அப்படிங்கிறார். அது வந்து மெட்டபர். மனிதர்கள் நாடகதாரிகளை போல் அப்படின்னு சொல்ல, மனிதர்கள் நாடகத்தில் நடிப்பவர்கள், மனிதர்கள் நாடகர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது வந்து மெட்டபர். சிமிலி அப்படின்னா போல, மெட்டபர்னா அதுவாகவே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள், அண்டு சைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில் அப்படிங்கிறார். அண்டு சைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங், இங்கே லைக் வந்துருக்குது போல அப்படின்றதுனால அது வந்து சிமிலி. சிமிலி அப்படின்னா என்ன, மெட்டபர்னா என்ன? சிமிலி அப்படின்னா உவமை, மெட்டபர் அப்படின்னா உருவகம். ஒரு விஷயத்தை அப்படியே டைரெக்டாக சொன்னால் அதுக்கு பேர் உருவகப்படுத்துறது. அது போல அப்படின்னு சொன்னால் அது பேர் உவமை, கம்பேர் பண்ணுறது. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை வந்து போலன்னு சொல்லி கம்பேர் பண்ணால் அது உவமை. ஆக அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து உருவகம், மெட்டபர்னு பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். full of strange arts and beard like the part, லைக்னு வந்துருச்சு, அப்போ அது சிமிலி. நெக்ஸ்ட் பாருங்கள், சீக்கிங் த பபுள் ரெப்யூட்டேஷன் அப்படின்னா பபுள் ரெப்யூட்டேஷன் நீர்க்குமிழ் புகழ்ச்சி, அப்போ அது வந்து மெட்டபர், லைக் வரல. ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் வெல் சேவ்டு எ வேர்டு டூ வைட் அப்படிங்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் என்ன, அடுத்தடுத்து வரக்கூடிய கான்சனன்ட் சவுண்டு வந்தால் அதுக்கு பேர் வந்து அலிட்ரேஷன். இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய கான்சனன்ட் வேர்டு என்னன்னு பாருங்கள். வெல்னு சொல்லும்போது யூ சவுண்டு, டபிள்யூ. ஆக்சுவலாக டபிள்யூ அப்படிங்கிறது லெட்டருக்கு டபிள்யூ, பட் அதனுடைய
ப்ரொனன்சியேஷன் வந்து வெறுமனே டபிள்யூ சொல்லும்போது அதனுடைய பொனட்டிக் சவுண்டில் வந்து யூ அப்படிங்கிற சவுண்டு யூ. அப்போ வேர்ல்டு, அப்போ யூ சவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வெல், வேர்ல்டு. வேர்ல்டு டபிள்யூ யூ சவுண்டு, வெல் யூ சவுண்டு. அண்டு ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ் டேர்னிங் அகைன் டுவர்ட்ஸ் த சைல்டு ட்ரெபிள் அப்படிங்கிறார். மேன்லி வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். அதாவது ஒரு பெர்சானிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு மனிதனாக இந்த இடத்துல வந்து போட்டணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாய்ஸ் மனிதனாக சொல்கிறாரு, மேன்லி வாய்ஸ் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் லைன் பாருங்கள். டெக்ஸ்ட் லைன்லேருந்து கொடுத்துட்டு இதுதான் எக்ஸாம் மாடல், இப்படி தான் கேட்பாங்க. இப்போ தான் நம்ம ஒரிஜினலாகவே இது போர்ஷனுக்கு வந்துருக்குறோம். டெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் லைன்லேருந்து அந்த மீனிங் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ வித் த மீனிங் ஆஃப் த டெக்ஸ்ட்டோட மீனிங் வச்சுட்டு நம்ம கேட்டுக்கிற கேள்விக்கு கொஞ்சம் ஜஸ்ட் எலாபரேட்டாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் வந்து அப்ரிசியேஷன் கொஷின் அப்படின்னு பேர். தென் the whining schoolboy with his satchel and shining morning face, creeping like snail, unwilling to go to school அப்படிங்கிறார். கொஸ்டின் பாருங்க, which stage of life is being referred to here by the poet? இங்கே பொயட்டால் எந்த ஸ்டேஜ் வந்து விவரிக்கப்படுகிறது, இதுதான் கொஸ்டின். த செகண்ட் ஸ்டேஜ். இந்த லைனில் வந்து சொல்லக்கூடியது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். எப்படி நம்ம சொல்கிறோம், சேட்சல் அண்டு சைனிங் மார்னிங் ஃபேஸ் வைனிங் ஸ்கூல் பாய் அப்படிங்கிற லைன் வார்த்தைலாம் வருது பார்த்தீங்களா, அந்த வேர்ட்ஸ்லாம். அப்போ அது செகண்ட் ஸ்டேஜ். ஸோ த செகண்ட் ஸ்டேஜ், த ஸ்கூல் பாய் இஸ் பீயிங் ரெஃபர்டு டு ஹியர் பை த பொயட். என்ன மாதிரியான தோற்றத்தை வந்து அவர் சொல்கிறார், ஸ்கூல் பாய் ஸ்டேஜ். அப்போ செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்டேஜ்? இந்த ஸ்கூல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் பார்த்தியா, செகண்ட் ஸ்டேஜ், அதனுடைய தன்மைகள் என்ன? ஒரு மனிதனாக இருந்துக்கிட்டு ஒரு ஆக்டராக இருக்கும்போது, ஸ்கூல் பாயாக ஆக்ட் பண்ணும்போது அவன் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குணநலன்கள் என்ன? அதுதான் இந்த கொஸ்டினோட இது. இன் திஸ் ஸ்டேஜ் த பாய் கோஸ் டு ஸ்கூல் வித் ஹிஸ் பேக். இந்த ஸ்டேஜில் பையன் என்ன பண்ணுறான், பேக் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஷைனிங். அவனுடைய முகமானது ரொம்ப பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்குது. ஹவு டஸ் த பாய் கோ டு ஸ்கூல்? எப்படி போயிட்டுருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக போகிறானா? இல்லை. த பாய் கோஸ் டு ஸ்கூல் வித் ஹிஸ் பேக் அன்வில்லிங்லி. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் போகிறான், அவ்வளோதான். ஹீ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஸ்கூல் ஆஸ் ஸ்லோலி ஆஸ் எ ஸ்னெயில். அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கிறான். எப்படி நத்தை எப்படி ஊர்ந்து போகுதா அந்த மாதிரி மெதுவாக விருப்பமே இல்லாமல் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹேஸ் பீன் எம்ப்ளாய்டு இன் த செகண்ட் லைன்? இந்த செகண்ட் லைனில் நான் பார்க்கணும், இதில் ஒன்று எடுத்து எழுதிடக்கூடாது. செகண்ட் லைனில் எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னாலும் ஒன்று தான், டிவைஸ் பைட்டிக் டிவைஸ்னாலும் ஒன்று தான். என்ன செகண்ட் லைனில் பாருங்கள், அண்ட் த சைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னெயில். அப்போ என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், என்ன டிவைஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, லைக் வந்துருக்குது. அதாவது போல, லைக்னா போல, எந்த இது போல், நத்தை போல அப்படிங்கிறார். அப்போ லைக் ஸ்னெயில்னா இது வந்து பார்த்திங்கன்னா உவமை. ஸோ உவமை என்ன உவமை அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து சிமிலி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸு கவனிங்க. தென் எ சோல்ஜர், அடுத்து ஒரு சோல்ஜராக, ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஆர்ட்ஸ், ஒரு வித்தியாசமான ஒரு உறுதிமொழிகளோட, அண்டு பியர்டு லைக் பாடு, ஒரு சிறுத்தைப்புலி மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தாடிலாம் கட் பண்ணிக்கிட்டு, ஜெலஸ் இன் ஹானர்,
ஜெலஸ் இன் ஹானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இந்த இடத்துல பொறாமைன்னு அர்த்தம் கிடையாது, அதன் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜில் இந்த இடத்துல ஜெலஸ் அப்படின்னா பொறாமை கிடையாது. ஹானர் தன்னுடைய மரியாதையின் மேல் தனக்கு இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு சடன் அண்டு குயிக் இன் கோரல். சடன் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் சரி திடீர்னு வந்து சண்டை போடுறது, தன்னுடைய நீர்க்குமிழ் புகழ்ச்சிக்காக புகழ் வேண்டும் என்பதற்காக எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் உடனே சண்டை போடுறது, அந்த மாதிரியான லைஃப் தான் வந்து சோல்ஜர் லைஃப் அப்படிங்கிறார். சீக்கிங் த பபுள் ரிப்யூட்டேஷன், இந்த லைஃப்பில் இந்த நீர்க்குமிழ் புகழுக்காக ஆசைப்பட்டு எந்த மாதிரியான பிரச்சனையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த ஏஜ் தான் இந்த ஏஜ் அப்படிங்கிறார். ஈவன் இஃப் த கெனான்ஸ் மவுத் அப்படிங்கிறார். கெனான்ஸ் மவுத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரங்கின் வாய்க்கு முன்னாடி கூட நிற்கிறது தயாராக இருக்கிறான். எனக்கு புகழ் வேண்டும், மரணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான்னா ஓகே நீ சாவடிச்சிக்க, ஆனால் எனக்கு பெரிய புகழ் தான் வேணும், கடைசி நேரம் கூட நான் புகழோட செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் தான் இந்த ஏஜ். வாட் இஸ் த சோல்ஜர் ரெடி டு டூ? இந்த ஏஜில் இந்த சோல்ஜர் வந்து என்ன பண்ணுறான், எதுக்கு ரெடியாக இருக்கிறான்? த சோல்ஜர் இஸ் ரெடி டு குவாரல், சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறான். புகழுக்காக யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறான். தேவைப்பட்ட கொலையும் செய்வான், ஏன்னா அவனுக்கு வந்து புகழ் தான் முக்கியம். அப்படி த சோல்ஜர் இஸ் ரெடி டு கோரல். கோரல் ஹியர் மீன்ஸ் ஆர்குமெண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோரல்னா சண்டை, என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட், வாதம். வாதம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வாதத்துக்கு மருந்து உண்டு, விவாதத்துக்கு மருந்து இல்லை அப்படிம்பாங்க. வாதம்னா என்ன, அது ஒரு வியாதி. வாதம், பித்தம், சருமரோக வியாதிகள்லாம் அதை எப்படி சொல்கிற பற்றியா, அதெல்லாம் வியாதிகள், அதுக்கெல்லாம் மருந்து உண்டு. ஆனால் இந்த இடத்துல கோரல் அப்படிங்கிறது என்னது, விவாதம். விவாதத்துக்கு மருந்தே இல்லை. ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம், அதுக்கு சொன்னால் இன்னொன்று, எப்படியாவது யாரோ ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ண தான் ஆச்சு. எப்போவுமே விவாதத்தில் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முடிவுக்கு விவாதத்தில் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கவே முடியாது. If you want to get proper answer, you must maintain the silence. Unless you maintain the silence, you can't get answer. Because of the quarrel, you could not get solution for your life definitely. அதுதான் இங்கே சொல்ல வர்றார். பட் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோரல் அப்படின்னாவே ரொம்ப ஆசைப்பட்டு அதில் போய் உள்ளே அப்படி நம்மளுடைய நாலேஜை வெளிக்காட்டிக்கிறதுக்காக நாம் எதை வேணாலும் பேசுகிறது தயாராக இருக்கிறோம். அதனால தான் அது கடைசியாக வந்து வாய் தகராறு முற்றி போய் கடைசியாக கொலையில் கூட முடியக்கூடிய வாய்ப்பெலாம் அதிகமாக இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் எப்போவுமே இந்த கோரல் ஒரு அடி அடித்தா கூட மறந்துட்டு போயிடும். ஆனால் அந்த வார்த்தையால் சுட்டுட்டான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, லைஃப் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுதான் நம்ம சொல்லுவோம், ஸ்பீக்கிங் வித்தவுட் திங்கிங், ஷூட்டிங் வித்தவுட் மிஸ்ஸிங் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த கோரலில் தான் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விவாதத்தில் தான் அந்த வார்த்தைகள்லாம் வந்து தெரிக்கும். அந்த விவாதத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது எது கூட நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் வித்தவுட் திங்கிங், அதாவது ஆராய்ச்சி செய்யாமல் கண்ணா பின்னான்னு பேசுறது அப்படிங்கிறது எதுக்கு சமன்னா, ஷூட்டிங் வித்தவுட் மிஸ்ஸிங், அது குறிப்பாக்காமல் சுடுறதுக்கு சமம். அது என்ன குறிப்பாக்காமல் சுடுறது, ஸ்பீக்கிங் வித்தவுட் திங்கிங், ஆராய்ச்சி செய்யாமல் பேசுறது அப்படிங்கிறது ஏதோ இடத்துல சுட்டால் யாரை வேணாலும் போய் பாயும், எங்கே வேணாலும் போய் குறிப்பாக சுட்டால் தான் இது இந்த இடத்துல இதுதான் நம்ம போய் சுடணும் அப்படிங்கிற எய்ம் வச்சா தான் அதை மட்டுமே சுட முடியும். ஆக வார்த்தைகள் தெரிக்க விடுறது வந்து ஆராயாமல் பேசுகிறதுங்கிறது, குறிப்பாக்காமல் சுட்டோம்னா அது எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் அது நம்ம பாதிக்கும், அது உயிர் போகிறது கூட காரணமாயிரும். ஸோ எப்போவுமே we must use the right kind of word with the right kind of manner அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், இந்த கோரல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் போயிடுவோம்.
எக்ஸ்பிளைன் பபுள் ரெப்யூட்டேஷன். பபுள் ரெப்யூட்டேஷன்னா இந்த புகழ்ச்சி, நீர்க்குமிழ் புகழ்ச்சி. எ பபுள் மீன்ஸ் எம்டி. பபுள்னா என்னது? எம்டி. அண்ட் இட் சேஸ் ஒன்லி ஃபார் எ ஷார்ட் டைம். இந்த பபுள் அப்படின்னா ஒரு நீர்க்குமிழ் அப்படி மேலேருந்து விழுந்த உடனே அப்படி ஒரு நீர்க்குமிழாக மாறுது. அல்லது நம்ம பார்த்தீங்கன்னா பபுள் விடுறோம், முட்டை விடுறோம் சோப்பு தண்ணியில். அது என்ன ரொம்ப நேரம் அப்படியே காத்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னா கிடையாது. அது ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட், அப்புறம் டப்புன்னு வெடிச்சு போயிடுது. அதே மாதிரி தான் இந்த புகழும். மனிதனுக்கு இந்த ஏஜில் இருக்கக்கூடிய சோல்ஜர் ஏஜில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு புகழ் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் தங்கும். பட் அந்த கொஞ்ச நேரம் புகழுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? உயிரை கூட பணயம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுதான் ஷேக்ஸ்பியர் அப்போவே கரெக்டாக சொல்லியிருக்கிறார். ரெப்யூட்டேஷன் ஆல்சோ இஸ் ஆஸ் ஷார்ட் லிவ்டு. அதே மாதிரி தான் புகழும் குறுகிய காலம் தான் அப்படிங்கிறார். ஆஸ் எ பபுள். ஆஸ் எ பபுள் அப்படின்னா பபுள் மாதிரி புகழும் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் தான் அப்படிங்கிறார். வாட் ஆர் த டிஸ்டிங்கிஷிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஸ்டேஜ்? இந்த நிலையினுடைய சிறப்பான தன்மை என்ன? இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் திஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில், இந்த நிலையில், த சோல்ஜர் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ். இந்த சோல்ஜர் ஸ்டேஜில் இந்த சோல்ஜராக இருக்கக்கூடிய மனிதன் முழுக்க வித்தியாசமான உறுதிமொழிகளை கையில் எடுத்துக்கிறான். நான் அப்படி பண்ணுவேன்டா, நான் மாபெரும் வீரன்டா, வாடா வந்து மோதி பாடுறா அப்படிலாம் சொல்லுவான் இல்லையா? அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இந்த வீரனாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஹீ ஹேஸ் பியர்டு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே குறுந்தாடி விட்டுக்கிறான். லைக் எ லியோபார்டு, ஒரு லியோபார்டு மாதிரி ஒரு குறுந்தாடி விட்டுக்கிறான். ஹீ ட்ரைஸ் டு கெயின் ஹானர். மரியாதையை பெறுவதற்காக முயற்சி பண்ணுறான் இந்த ஸ்டேஜில். அண்ட் ஹீ இஸ் குயிக் டு டேக் அப் எனி ஆர்குமெண்ட். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு சண்டையில் இறங்கிடுறான், விவாதத்தில் இறங்கிடுறான். ஈவன் அட் த ரிஸ்க் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹீ ட்ரைஸ் டு அச்சீவ் ரெப்யூட்டேஷன். இந்த மாதிரியான ரிஸ்கான இதில் கூட இந்த ஏஜில் புகழை வந்து விரும்புகிறாமல், விச் இஸ் எ ஷார்ட் லிவ்டு ஆஸ் பபுள். ஒரு குறைந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய பபுள் மாதிரியான விஷயத்தை கூட இவன் இப்போ ரொம்ப ஆசைப்படுறான் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து லைன் கவனிங்க. அண்ட் தென் த ஜஸ்டிஸ் மாதிரி இன் ஃபேர் ரவுண்டு பெல்லி. ஒரு நீதிபதி போல் அந்த தோரணையில் உட்காந்துக்கிட்டு வட்ட வடிவமான தொந்தின் தொப்பையமாக உட்காந்துக்கிட்டு வித் குட் கேப் அண்ட் லிண்டு. கேப் அண்ட் லிண்டு அப்படின்னா ஒரு கோழி மாதிரி, தோல் உரிச்ச கோழி மாதிரி. வித் ஐஸ் சிவியர். அவர் அப்படியே ரொம்ப தீர்க்கமான ஒரு முகத்தோட, கண்களோட. அண்டு பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கட் வச்சுக்கிட்டு, ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ்னா சேயிங்ஸ், அறிவார்ந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டு, மாடர்ன் இன்ஸ்டன்சஸ்னால் நவீன கால வாழ்க்கை முறைகள்லாம் சொல்லிக்கிட்டு, நவீன எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏஜ் தான் இந்த ஏஜ் அப்படிங்கிறார். இந்த லைனில் பாருங்கள், குட் கேப் அண்ட் லிண்டு அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிடுவார். அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே போயம் நடத்தும்போது சொல்லியிருப்போம். ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் மாதிரி அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஆடி அடங்கி ஓய்ந்து அப்பாடான்னு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, இளமையெல்லாம் காணாமல் போய். அதுதான் வந்து இப்போ அப்படி அந்த மாதிரியான ஆண்மை நீக்கப்பட்ட சேவல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். ஓகே, நாம் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ லைனுக்கு வந்துடுவோம், இந்த கொஸ்டினுக்கு வந்துடுவோம். whom does justice refer to?
இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது யாருக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இங்கே? ஜஸ்டிஸ் ரெஃபர் டு மேன் இன் ஹிஸ் 5th ஸ்டேஜ். மனிதனுடைய 6வது நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான் இங்கே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் ஹிஸ் அப்பியரன்ஸ். இதை வந்து அப்பியரன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீ ஹேஸ் ஃபேர் பெல்லி. இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டான தொந்தியும் தொப்பையுமாக உட்காந்துட்ருக்கார். ஹீ ஹேஸ் பிகம் ஃபேட். ரொம்ப குண்டாயிடுறான். ஃப்ரம் ஈட்டிங் சிக்கன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொளுத்த கோழி தின்னுவிட்டு ரொம்ப குண்டாக உட்காந்துட்ருக்கிறான். ஹீ ஹேஸ் எ சீரியஸ் லுக். ரொம்ப ஒரு தீர்க்கமான பார்வையோட, சீரியஸ்னால் இந்த இடத்துல வந்து ரொம்ப தீர்க்கமான அப்படின்னு அர்த்தம். எல்லாம் தெளிந்த அப்படிங்கிறது அந்த இடத்துல சீரியஸ்னால் ரொம்ப அப்படியே அழுத்தம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜில் சீரியஸ் அப்படின்னா ரொம்ப தெளிந்த தீர்க்கமான, எது ரைட்டு எது தப்புன்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பார்வையோடு உட்காந்துட்டுருக்கிறான். அண்டு எ ஃபார்மல் கட் அண்டு ஃபார்மல் பேர்டு. ஃபார்மல் பேர்டு அப்படின்னா ஒரு அழகான தாடியை வச்சுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த ஏஜில் உட்காந்துருக்கக்கூடியது தான் 5th ஸ்டேஜ் அப்படிங்கிறார். ஹவு டஸ் ஹி பிஹேவ் வித் த பீப்புள் அரவுண்டு ஹிம். இந்த ஏஜில் மனிதன் வந்து அவனை சுற்றி இருக்கவங்கிட்ட எப்படி அவன் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஹி பிஹேவ்ஸ் வித் த பீப்புள் அரவுண்டு ஹிம் ஆஸ் எ லேர்ன்டு மேன். அவனை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் எப்படி அவர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு இந்த மனிதன் இந்த ஏஜில்? ஒரு மெத்த படித்த மேதாவியை போல் ஆக்ட் பண்ணுறாரு இந்த இடத்துல. அதுதான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் ஹீ டூ டு ஷோ ஹிஸ் விஸ்டம். தன்னுடைய அறிவை காட்டுவதற்காக அவர் என்ன பண்ணுறார் மனிதன் இந்த ஏஜில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டு ஷோ ஹிஸ் விஸ்டம், தன்னுடைய அறிவை வெளிக்காட்டுவதற்காக ஹீ கோட்ஸ், மேற்கோள் காட்டுகிறார். மெனி ப்ராவர்ப்ஸ், நிறைய ப்ராவர்பெலாம் மேற்கோள் காட்டுகிறார். அண்டு மாடர்ன் இன்ஸ்டன்சஸ், நவீன வாழ்க்கையெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி சொல்கிறார். My dear students, I want to complete this session with this question. We will continue the remaining part of the appreciation questions in the next class. Thank you very much.